வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகாமாவுக்கு அம்மன் போட்டிருக்கு. அதை கவனிக்கிறதுக்காக நம்ம ஜெயராணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க முத்தமா. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணதுக்காக வேலூர் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நீ வரலாம். இப்போ நம்ம ஜனகாமா கூட கண்ணை கட்டி தான் வச்சுருக்காங்க. அப்படின்னா நீ அவங்கள கவனிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம முத்தம்மா ஜெயராணியை வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறாங்க. இந்த பார்த்துட்டு வீட்டில் இன்னொருத்தங்க உல வைக்க காத்துட்டு இருக்காங்க. அதுதான் பிரபு. அவங்கள நாங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்னு தேனும் சரி நம்ம பிரபுவும் வீட்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம பிரபு ஜனகாவை இந்த நேரத்தில் அவளை கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜனகா அம்மாவை அப்படியே காப்பாற்றுறாங்க ஜெயராணி. தாயும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க குறிஞ்சிநாதன்ட்ட. இந்த ஜனகா இப்போ கண்ணை மூடு கட்டி வச்சுக்கிட்டு தான் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அம்மன் போட்டிருக்கு, அவளை ஈஸியாக பழி வாங்கிடலாம். இவ்வளோ காலம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலனை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவள் பொண்ணு ஜெயராணி இருக்குல்ல, அந்த ஜனகா கிட்ட நெருங்க விடாமல் கவனிச்சுக்கிட்டு ஜெயராணிக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ஜனகம்மா அலோ பண்ண மாட்டாள ஜனகா. அப்படி இருக்க நேரம் இது எப்படி சாத்தியம் பிரபு? அதுதான் ஜனகா கண்ணை கட்டி வச்சிருக்கு. ஏன்னா இந்த அம்மன் நோய்க்காக அவள் கண்ணை கட்டி வச்சுட்டு இருக்க நேரம் தான் முத்தம்மா எல்லாம் தந்திரமாக பிளான் பண்ணி அந்த தமிழோட அம்மா ஜெயராணியை இங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம குறிஞ்சிநாதர் சொல்கிறாங்க. போட்டு கொடுக்கலாம், அவங்க என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு எடுத்தங்கவுத்தோன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அம்மாவும் பொண்ணாவும் ஒன்று சேர்ந்துட்டுனா நம்ம பாட்டு திண்டாட்டம் ஆயிரும். இவ்வளோ நாளும் அந்த பகையை வச்சு தான் நான் தமிழை மிரட்டிட்டு இருக்கேன். சஸ்பென்ஸ் இல்லாமல் அதை போட்டு உடச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பிரபு சொல்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பார்த்தோம்னா இந்த சைடு வேலூரில் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கவங்கள முக்கியமான அவங்க குடும்ப ஃபங்க்ஷன், அந்த கல்யாண மேரேஜுக்கு நம்ம போய் ஆகணும், குடும்பத்தோடு நீங்கள் போங்க, என்ன தமிழ் வீட்டிலேருந்து கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு நம்ம ஜனகாமா சொல்ல நேரம் பிரபு இடிக்கணங்க ஒரு வார்த்தையை போட்டுறாங்க. தமிழுக்கு உதவியாக அவங்க தங்கச்சி தேன்முடியை இங்கே இருக்கட்டு, நானுமே இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல இங்கே இருக்காங்க. மற்ற குடும்ப நபர்கள் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த சைடு நம்ம ஜனகாமாவை நல்லபடியாக தமிழ் கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம முத்தமாக நம்ம ஜனகாமா தான் அம்மன் விழுந்து அவங்க கண்ணை கட்டி வச்சுட்டு இருக்காங்களா. இந்த நேரத்தில் அவங்க பொண்ணு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும், ஜெயராணியை வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜெயராணியை வர வைக்கிறாங்க. ஜெயராணிக்கு கால் பண்ணி, ஜெயா உன்னோட அம்மாவுக்கு அம்மன் போட்டிருக்கு, அடடா இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை பக்கத்தில் இருந்து கவனிக்க முடியாமல் நான் போயிடுச்சேனே, நான் அப்படி ஒரு பாவையை ஆவிட்டேனே அப்படின்னு ஜெயராணி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சொல்கிறாங்க, எதுக்கு நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? இப்போ தான் எல்லாருமே கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வேலூருக்கு போயிருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தனிமையாக தான் இருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்களே, நான் வர்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்களே. அதெல்லாம் இல்லை, உன்னோட அம்மா கண்ணை கெட்டி வச்சு தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சரி அப்போ நான் வாரேன் கண்டிப்பாக முத்தமாக, எங்கள் அம்மா என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நானும் பக்கத்தில் தானே இருப்பேன், நீ வா. உங்கள் அம்மாவை பார்த்தா உனக்கும் மனசு நிறைஞ்சது மாதிரி இருக்கும். அதே நேரம் ஜெயராணி எப்படி பக்கத்தில் இருக்காளோ அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு, அதில் சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம ஜனகாமாவும் ஃபீல் பண்ணது மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பாசம் என்றைக்குமே விட்டு போகாது, அம்மா பொண்ணு பாசம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு மொத்தமாக நம்ம ஜெயராணியை அணைச்சி கொண்டு விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகாமா எங்கே போனால் இந்த முத்தம் காணலியே அப்படின்னு சொல்லிருந்தா ஜெயராணி அழகா நம்ம கீழே விழ போன நம்ம ஜனகாமாவை தாங்கி பிடிக்கிறாங்க. அதோட முத்தம்மா அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தம்மா என்ன உன் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிறீங்க? நான் தான் நீங்கள் கண்ணு கட்டி வச்சுருந்தனால
என் தெரியலை அப்படின்னு வந்து முத்தமாக வாய்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஜெயராணி ஜனகம்மா கையை பற்றி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நம்ம ஜனகம்மாவுக்கு கையை, என்னோட அம்மா கையை சின்ன வயசில் பிடிச்சேன், இப்போ நான் மறுபடியும் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகாவுக்கு வீட்டில் இருக்கோம். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆப்பை தூக்கி வச்சு விடலாமே, அவளை தேடி பார்க்கும், எங்கே அவள் இந்த ரூமுக்குள்ளே தானே இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மாவுக்கு ஆப்பு வைக்க நம்ம பிரபு வந்து சுற்றி புட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க கண்ணில் ஜெயராணி படுறாங்க. நம்ம போகாமல் இருந்தது கூட, கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருந்தது கூட நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த ஜெயராணியை கூட்டி கொண்டு வந்து முத்தமாலும் தமிழை சேர்ந்து அம்மா பொண்ணு பாசத்தில் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துடலான்னு பார்க்காங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி வந்து சந்தோஷமாட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தில் சீர்குலைக்கிறதுக்காண்டி பிரபு எதையாவது பண்ணி நம்ம வந்து இந்த ஜெயராணி இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு ஜனகாட்ட சொல்லலாம். இதை முதல்ல நம்ம அப்பா கிட்ட தெரியப்படுத்துவோம் அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருப்பா, என்னப்பா பிரபு, என்ன விஷயம்? அந்த ஜனகா வந்து அம்மன் போட்டிருக்கனால அவளை கவனிக்கிறதுக்கு அவங்க பொண்ணு ஜெயராணி வந்திருக்கா. என்ன சொல்கிற? 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி தானே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி இருக்க நேரம் எப்படி? அதுதான் ஜனகா கண்ணை கட்டி வச்சிருக்குல்ல. அதனால தான் அந்த முத்தம்மா தமிழை சேர்ந்து அந்த ஜெயராணியை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்களா, இந்த நேரத்தில் அம்மா பொண்ணையும் ஒன்று சேர்த்துடலான்னு இங்கே சதியே நடந்துட்டு இருக்கு. அடடா, நீ போய் உடைக்க வேண்டியதானே. ஆனால் நான் அதை வச்சு தான் வந்து நீ வந்து இந்த வீட்டு பேத்தி அப்படின்னு வந்து நானே சொல்லிடுவேன் ஜனகாட்ட அப்படின்னு வந்து தமிழை ஓரளவு மிரட்டி வைக்கணும்னா இந்த விஷயத்தில் தான் லாக்காகி வச்சுருக்கேன். ஆனால் இதை இப்போவே நான் போட்டு உடைச்சா அவளை மிரட்டதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும், ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் இருக்கும், அதே நேரம் சுவாரஸ்யமும் இல்லாமல் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், தாயும் பொண்ணும் எந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜனகா குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நான் பழகி வந்திருக்கேன். இவங்க குடும்பத்தை நான் வந்து ஒரு காலமும் சிதைக்காமல் விட மாட்டேன்ப்பா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. என்றைக்குமே ஜெயராணி வந்து ஜனகா கூட சேரக்கூடாது, சேரவும் விடக்கூடாது மாட்டோம். அது நம்மளுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜனகாவை வந்து அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உருட்டை இப்போ நான் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணி இந்த ஜனகாவை வந்து அழிச்சிடு அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதன் சொல்ல, ஜனகாவை அம்மாவை வந்து அழிக்கிறதுக்கு வந்து நம்ம பிரபு வந்து ஸ்கெட்சு போட்டுறாங்க. நம்ம ஜெயராணி இருக்காங்கல்ல, அதெல்லாம் முறியடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா தாயும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என் திட்டத்தை முறியடிச்சிட்டியலா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் மீதும் ஜெயராணி மீதும் வந்து கோபத்தோடு இருக்காங்க பிரபு.